பிறந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் என்னும் சொல். என்னங்க குளிச்சிட்டு போங்க. என்னைக்கு நான் இந்த நேரத்துல குளிச்சிருக்கேன்? என்னமோ புதுசா கேக்குற. சனி நீர் ஆடு. சனி, நீ போய் நீராடுறா. என் அவசரம், என் வேலை, என் கவலை இந்த வீட்டுல யாருக்கு தெரியுது? யாருக்கு புரியுது? போகாத இடந்தனிலே போக வேண்டாம். போக விட்டு புறம் சொல்லி திரிய வேண்டாம். டாய், இன்னும் எத்தனை கவர்மெண்ட் வந்து போனாலும் நீ இதே தாண்டா படிக்க போற. அவங்கள எதையும் மாத்த போறதில்ல. வெறும் வெறும் கௌரியேட்டா ராமன்குட்டி போயிடுச்சா? അത് എങ്ങനാ പോകും നിങ്ങൾ വരാമത്? എന്തിനാ ഒരു അലച്ചൽ? ഓ ടയർഡായിട്ടുണ്ടോ? ഒരു ചായ വേണമോ? സ്ട്രോങ്ങോ ലൈറ്റോ മീഡിയമോ? மூணுத்தையும் கலந்து போடு. കൂട്ടണി ടീയോ? ഇത് ഒരു നിമിത്ത്, ഇത് കൂട്ടണി. അയ്യോ, അതാ വേഗം വേഗം അടിക്കണം. വേഗം. എന്താ ഇയാള് തീയിൽ ഈ ഇരിക്കുന്നത് കൂടെ പാക്കാമ കുടിച്ചിട്ട് ഓടുறான். இன்னைக்கு வந்தானா சிஎம்? ஆட்சி இன்னும் கலையிலையே. இப்படி ஒரே ஆளே பதவியில உட்கார்ந்துகிட்டு இருந்தா இளைஞர்கள்லாம் எப்ப பதவிக்கு வர்றது? இப்படியே போயிட்டு இருந்துச்சு, குட்டை தண்ணி போல நாரிடும். இந்த இடத்தில் ஓசியில் டீ, അവിടെ ஓசியில் பேப்பர். ഈ ആള് ഓശിയിലെ வாழ்க்கை നടത്തുന്നത്. எதிர்காலத்தில் 1ஆம் கிளாஸ் அரசியல் வியாதி ஆயிட்டு வரும். டேய், நீயாவது சொல்லுடா, ஆட்சி எப்படா கலையும்? உனக்கு வேலையா இல்லையா? கையடியா. தினமும் ஓசியில் வந்து பேப்பர் படிச்சுட்டு உயிர் எடுக்கிற போயா. டேய், நீ நாளைய ஓட்டர், நான் நாளைய லீடர். இன்னையிலிருந்து என்னால வரப்போற பிரச்சனைகளை சமாளிக்க கத்துக்க. ஆட்சி என்னைக்கு கலையும்னு தெரியலையே. குளிக்காம கொல்லாம காலையில பேப்பர் செய்தியை தெரிஞ்சுக்கலான்னு வந்தா ஆட்சி இன்னும் கலையிலையே. എന്താ സാറേ നൊന്നു പോയി വരുന്നു? சென்ட்ரலுக்கு பிடிக்கலன்னா ஸ்டேட்டை கவுத்துற வேண்டியது தானே? അതന്നെ കൗത്തര വേണ്ടിയതന്നെ. நேத்து கூட டெல்லி மந்திரி தனி விமானத்துல கவர்னரை பாக்குறதுக்கு வந்தாராம். கவர்னர் ஒத்து வரலையோ? ഒത്തു വരില്ലെങ്കിൽ ഗവർണറെയും കൗത്തര വേണ്ടിയതാனே. சென்ட்ரலே கவுந்துடுன்னு நினைக்கிறேன். ഇത് 1ஆம் கிளாஸ் ஐடியா. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி கவுந்து எலெக்ஷன் வந்தா இந்த கௌரிராஜ் ஐடியாவுக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், நிறைய டப்பு கிடைக்கும். ஏட்டா காசு கிட்டுமோ? எனக்கு ஒரு மாசமாயிட்டு டீ பணம் பாக்கி, காசு கொடு. டேய் ராமன்குட்டி, இந்த கௌரிராஜன் என்னைக்குனா ஒரு நாளைக்கு பெரிய ஆளா வருவான். அன்னைக்கு நீ தான் எனக்கு பிஏ. அது எந்திரா பிஏ? இப்ப நீ எனக்கு டீ தர்ற, அப்புறம் ஜின்னு தருவ. ஏட்டா നിന്റെ സ്നേഹം എനിക്ക് കിട്ടിയത് ഞാൻ പൂർവ്വജന്മത്തിൽ செஞ்ச ഭാഗ്യമാണ്. എന്നെ ആശീർവദിക്കൂ. கௌரிராஜன் பிஏ ஆயே நமஹ. இது பாருமா, ஒரு வாரம் இலை போட்டதுக்கு செட்டியார் இன்னும் படமே கொடுக்கல. இதையும் போட்டுட்டு மொத்தமா பணத்தை வாங்கிட்டு வந்துரு. டேய், இத பாரு, 5 நிமிஷம் படிப்பா, அரை மணி நேரம் தலைய வருவான். இதுல 10 கட்டு அப்பளம் இருக்கு. அந்த மளிகடைக்காரங்கிட்ட சொல்லி கணக்கு எழுதிக்க சொல்லு. சரிம்மா, கிளம்பு. நில்லு, இலைய எடுத்து உள்ள வை. எதுக்கு? என்னைக்குனா ஒரு நாளைக்கு நான் பெரிய ஆள் ஆவேன். என்ன பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அவங்க எல்லாம் சாப்பிடறதுக்கு இலை வேணா? சரி, 2 ரூபாய் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கம்மா. 2 ரூபாய் என்ன, 2 லட்சமே தரேன். சரிப்பா, என்னைக்கு நீங்க காசு தரீங்களோ அன்னைக்கு இந்த இலையை உள்ள வைக்கிறேன். அம்மா போயிட்டு வரேன். சின்னக்கா போயிட்டு வரேன். பெரியக்கா போயிட்டு வரேன். ஏண்டா எங்கேயோ நிக்கிறவங்கள பார்த்து அம்மா போயிட்டு வரேன், சின்னக்கா போயிட்டு வரேன், அக்கா போயிட்டு வரேன்றிய? கண்ணு முன்னாடியே நிக்கிறேனே, என்ன பார்த்து அப்பா போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சொல்றேன் சொல்றேன். வெளியே குத்துக்கள் இருக்கு, அதுக்கு சொல்லிட்டு போறேன். ஏம்மா, அப்பா காபி சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா நீ? ஏ சொல்ல என்ன குடிக்க மாட்டீங்களாக்கும்? செல்வி, அப்பா குளிச்சுட்டு வந்ததும் டிஃபன் எடுத்து கொடுத்துருமா? சரி. ஏன் நீங்க போட்டா உங்க கௌரவம் குறைஞ்சிடுமா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க. நம்ம பையன் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி லெட்டர் போட்டிருந்தா.
இந்த பணத்தை மணி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ ஏமா சிரமப்படுற? என் கையில கொடு, நான் போய் மணி ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். மொத்தம் எவ்வளவு இருக்குதா? இந்த பணம் அவன் கைக்கு போய் சேரணுங்க. அப்படின்னா நம்ம துபாக்கூர்னு அர்த்தம் இல்ல? காயத்ரியை பாத்தியா? அட போப்பா நீ வேற. என் கேர்ள் ஃப்ரெண்ட ஒரு 3rd இயர் ஸ்டூடெண்ட் தள்ளிட்டு போயிட்டான்னு நானே வருத்தப்பட்டு இருக்கேன். என்கிட்ட போய் காஞ்சனா பாத்தியா, காயத்ரியை பாத்தியான்னு. அட போப்பா மச்சி, இப்ப என்னடா பண்றது? அவளை கண்டாக்கா சொல்லுங்களே, அவளை கண்டாக்கா சொல்லுங்களே. அவ இருக்காடா காலேஜில, குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு, அவதானே காயத்ரி. நான் அங்கே போனோம், வழி கொஞ்சம் விடுங்களா, தீவெட்டி பசங்களா, அட தீவெட்டி பொண்ணுங்களா. என்ன இது? கவிதை எழுதிட்டு இருக்கல? காதலன் வருவான்னு காத்துக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தா கவிதை எழுதிக்கிட்டு இருக்கியா? உனக்கு காதலன் முக்கியமா, கவிதை முக்கியமா? உயிர் முக்கியமா உடல் முக்கியமான்னு கேட்டா என்னத்துங்க சொல்றது? நான் கேட்கவே இல்லையே. ஐயோ, எனக்கு கவிதையும் முக்கியம், நீங்களும் முக்கியம். அப்படி என்னதான் கிறுக்கு இருக்க, படி பாப்போம். இந்தியாவின் முதுகெலும்பே நம் கிராமங்கள் தான். ஆம், அதனால் தானோ என்னவோ அந்த கிராமங்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை, அவை பின்னோக்கியே இருக்கின்றன. அடா 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 அடா, என்ன கவிதை, என்ன கவிதை! உன் கவிதைக்கு என்னுடைய பரிசு, ஆனால் இது மிக சிறிசு, என் மனமோ ரொம்ப பெருசு. ஆமா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் போன வாரம் தான் என்கிட்ட பணம் வாங்குனீங்க, அதுக்குள்ள எப்படி? எங்க அம்மா ஊர்ல இருந்து மணி ஆர்டர் அமைச்சிருக்காங்க. இது பாரு, கடன் அன்பை முறிக்கும், இந்த புடி புடி புடி. வாங்கின கடனை திருப்பி கொடுத்துட்டீங்க, என் மனசு அதை யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். ஹாய். காதல் பாடம் படிச்சது போதும், வாங்க கிளாஸ் போலாம். ஆமாம்மா, நாங்க கிளாஸுக்கு போகணும், பரீட்சை எழுதணும், பாஸ் பண்ணணும். உனக்கு என்ன எம்எல்ஏ பொண்ணு, பரீட்சை எழுதாமே உங்க அப்பா பட்டம் வாங்கி கொடுத்துருவாரு. எங்க அப்பா ஒண்ணும் மத்த எம்எல்ஏ மாதிரி கிடையாது. பெல் அடிச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு, வாங்க கிளாஸ் போலாம். நீங்க கிளாஸ்க்கு போங்க, நான் இது வந்துடுறேன். எங்களை காதல் பாடம் படிச்சது போதும்னு சொல்லிட்டு நீங்க காதல் பாடம் படிக்க போறீங்களா? ஆமா, லொகேஷன் எங்க? சிக்காடா, மகாபலிபுரமா, கோல்டன் பீச்சா? இதுக்கு மேலே நம்ம கிளாஸுக்கு போகணுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே, முதல்ல கிளாஸுக்கு போங்க. எம்எல்ஏ வந்துருச்சு, பேப்பர் வந்துருச்சு. எம்எல்ஏ சார், சார் நீங்களே வந்துட்டீங்களா? அப்புறம் பேப்பர் எல்லாம் எதுக்கு சார்? வெட்டியும் கைமா வந்திருக்கிறத பார்த்தா ஆட்சி கலைஞ்சிருக்கணுமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ராத்திரி 11:45 மணி வரை நான் அங்கதான் இருந்தேன், ஒண்ணும் நடக்கல. சார், ஒரு 15 நிமிஷம் மிஸ் பண்ணிட்டீங்களா சார்? நம்ம நாட்டுல ராத்திரி 12 மணிக்கு தான் எதுவுமே நடக்கும். 1947 வெள்ளக்காரன் சுதந்திரம் கொடுக்கறதுக்காக வச்ச முகூர்த்தம் சார் இது. இம்போர்ட்டட் முகூர்த்தம், ஐயர் வச்ச முகூர்த்தம் இல்ல சார். ராத்திரி 12 மணிக்கு நிச்சயம் ஏதாவது நடந்திருக்கணும் சார். ஒண்ணும் நடக்கலப்பா. ஏதோ மிஸ் ஆயிடுச்சு சார். நீங்க வர்றீங்களே, ஒரு தபால் போட்டு வந்திருக்க கூடாதா சார்? பேண்ட் வாத்தியம், வான வேடிக்கை, மாலைகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருப்பல்ல? அரேஞ்ச் பண்ணிருப்பேன்ல, அதனால தான் போடல. அட என்ன இந்த ஆளு, இவ்வளவு வசதி இருந்தும் கடைசி வரைக்கும் பஸ்லயே வந்துகிட்டு இருக்கானே, இது தேராத கேஸ். எம்எல்ஏ சார். அம்மா, அம்மா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. இப்பவாவது உனக்கு அம்மா பார்க்கணும்னு தோணுச்சு. ஏன்பா, கஸ்தூரி எப்படி இருக்கா? நல்லா இருக்க. என்னமோ அவளை பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. பரீட்சை முடிந்த உடனே அவளை இங்க அனுப்பி வைப்பா. சரிம்மா. ஏங்க, நிஜமாவே அம்மாவை பார்க்கத்தான் வந்தீங்களா? இல்ல, நம்ம ஊர் குடிநீர் பிரச்சனைக்காக ஜனங்க கிட்ட கையெழுத்து வாங்க வந்திருக்கேன். அதான பார்த்தேன், நம்ம எம்எல்ஏக்கு பொது பிரச்சனை தானே முக்கியம். இப்போ அது புரிஞ்சுது. என்னடா அது குசு குசுன்னு ஒண்ணும் பேசிக்கிறீங்க? இல்லம்மா. கொஞ்சம் இருங்க, நான் உட்காருங்க, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க உட்காருங்க. எம்எல்ஏ வந்தாச்சு, இனி 3 வேளை சாப்பாட்டையும் இங்கேயே முடிச்சுக்கிட வேண்டியதுதான். சட்டசபை அங்க நடக்குது, நம்ம எம்எல்ஏ என்னடா இங்க இருக்காரு. அவர் சொந்த பிரச்சனையை பாக்குறதுக்காக நம்ம ஓட்டு போட்டு அவர் எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தோம். நமக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு, அவருக்கு கொஞ்சமாவது அதுல அக்கறை இருக்கா?
இதையெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. அவருக்கு எதிர்ப்பா பயங்கரமா ஒரு போராட்டம் பண்ணணும். நாராயணா, நீ போய் கௌரிராஜன் எங்க இருந்தாலும் உடனே கையோட கூட்டிட்டு வா. சரிங்க. இதனை அநியாயமா இருக்கு. நம்ம ஊர் குடிநீர் பிரச்சனைக்காக நம்மகிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்க நம்ம எம்எல்ஏ நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. இது நம்ம பெரிய அநியாயம்னு சொல்லி எதிர்க்கட்சிக்காரங்க பெரிய போராட்டம் நடத்த போறாங்களாமே. இதை விடக்கூடாது. யோ பாண்டே, நீ போய் கௌரிராஜனை கூட்டிட்டு வா. நல்ல ஐடியா வேணும்னு கூப்பிட்டீங்களாமே. இப்ப நான் கொடுக்க போற ஐடியாவுல நம்ம எம்எல்ஏ துண்ட காணும் துணிய காணும்னு நேரா சட்டசபைக்கு ஓடி நம்ம பிரச்சனைய பத்தி பேசணும். அவ்வளவுதானே? மாமூல வெட்டுங்க. புடிங்க. கௌரவராஜன் வேணுங்கிறது எல்லாத்தையும் இவன் சொன்னான். அவங்கள எதிர்த்து போராட்டம் பண்ண ஐடியா வேணும்னா நம்ம மாமூல சீக்கிரம் வெட்டுங்க. இவ்வளவுதானா? இதுக்கேத்த ஐடியாவை தர்றேன்.